டிசம்பர் 1, 2024 இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் அருளுவார். In the last month of this year, the Lord will bless you with all kinds of good things and graces. 2 நாளாகமம் 26 அதிகாரம் 5 வசனம். 2 Chronicles chapter 26 verse 5. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்தில் இதுவரை உங்களுக்கு தடைப்பட்ட காரியத்தை இந்த மாதத்திலே உங்களுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இந்த வருடம் முடிவதற்குள் உங்களுக்கு ஓர் அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை இந்த நாளிலே கடவுளிடம் சொல்லுங்கள். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். As long as he sought the Lord, God gave him success. My dear brothers and sisters, he will make possible for you in this month what has been difficult for you so far this year. A miracle will happen to you before the end of this year. You believe? Tell God what you want on this day. He will give you everything and bless you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 11 மாதங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த கர்த்தர் அப்பா, இந்த கடைசி மாதம் டிசம்பர் மாதத்திலே ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. நாங்கள் யாவரும் ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உடைய கிருபையினால் தான் சுவாமி அப்பா ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்து இந்த கடைசி மாதத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார். அவர் இந்த மாதத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருடத்தில் ஆண்டவர் 11 மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. அப்படியாக இந்த புதிய மாதத்தை கடைசி மாதத்தை நீர் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து எல்லா விதமான கிருபைகளையும் நன்மைகளையும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்வீராக. இந்த நாளில் நீ தந்த அப்பா அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்மை தேடின உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வருடம் கூட ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காக செபித்து கொண்டே இருக்கிறார்கள். நடக்கவே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே இப்பொழுதும் கலங்கி போய் இருக்கிற அவர்களுக்கு உம்மை உண்மையாய் தேடுகிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஆண்டவரே அவர்களுக்கு பதிலை தருவீராக. அவருடைய காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவீராக. இதுவரை தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்விலே வந்து சேரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தர் நீர் ஒரு பெரிய அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளை நீ வாழ்விலே நீ செய்தருளுவீராச்சா அப்பா. நீ செய்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய காரியங்கள் எல்லாம் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் இந்த மாதத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு அதை வாய்க்க பண்ணும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்தருளும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் அற்புதத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த மாத முடிவதற்குள் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரோட பிள்ளைகள் பார்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம். எந்தெந்த ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் ஏங்கி இருக்கிறார்களோ அந்த ஏக்கத்தை நீர் போக்கி ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்து ஆசீர்வதியும். அப்பத்தின் தண்ணீரை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருமானங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிற
ஜெபிக்கிறார்களோ, எதையெல்லாம் ஆண்டவரை செய்கிறார்களோ எல்லாம் வாய்க்கும்படியாக அவர்களுக்கு எல்லாம் நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த பிசாசின் தடைமுறைகளுக்கு காணப்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த பலவீனங்களுடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தை ஆண்டவரை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த மாதத்துக்குள்ளாக எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து வருகிற வருடத்துக்கும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நீர் பொழிய போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா நன்றி. கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். அப்படியாக இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுள் நாட்களையும் அவர்களுக்கு நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாளை கர்த்தருக்குள்ளாக கண்டு மகிழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல சுக வாழ்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த டிசம்பர் மாதம் உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அனைத்திலும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் காணப்படுகிற தேவக்காகவும் அவருடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுகிற தேவக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.